நவீன தொழில் தொகுப்புகளுக்கு வேறு எந்த வகையான தொகுப்புகள் பாரம்பரியமானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளன? கைவினைஞர் தொகுப்புகள் என்பது பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய திறன்களைக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உருவானவை. இவை நவீன இயந்திரங்களுக்கு முன்னரே நிலவி வந்த கலாச்சார மற்றும் பொருளாதார மையங்களாகும். தமிழ்நாட்டில் நில பயன்பாடு குறித்த பட்டியலிடப்பட்ட கற்றல் நோக்கங்களில் ஒன்று எது? தமிழ்நாட்டின் விவசாய பொருளாதாரத்தை புரிந்துகொள்ள சாகுபடி செய்யப்படும் நிலத்தின் பரப்பளவை அறிவது மிக முக்கியமான கற்றல் நோக்கமாகும். இது உணவு பாதுகாப்பு மற்றும் பாசன திட்டமிடலுக்கு அடிப்படையாக அமைகிறது. பொருளாதார மேம்பாட்டிற்கான வழக்கமான சொல் அல்லது பதவிக்காலம் என்ன? பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு நாட்டின் சமூக பொருளாதார கட்டமைப்பில் ஏற்படும் நீண்ட கால மாற்றங்களை குறிக்கிறது. இது மக்களின் வாழ்க்கைத் தரம், கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறது. பண்டமாற்று முறையின் ஒரு குறைபாடு என்ன? பண்டமாற்று முறையில் தேவைகளின் இரட்டை பொருத்தம் டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இருப்பது அவசியம். இது பொருட்களை திறமையாக பரிமாறிக்கொள்வதில் பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பொதுவான மதிப்பீட்டு அளவுகோல் இல்லாததால் பொருட்களின் மதிப்பை தீர்மானிப்பதும் கடினமாக இருந்தது. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தின் ஏமிபிஜேட் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் ஏமிபிஜேட் 1984ஆம் ஆண்டு சென்னையில் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் சென்னை தாம்பரத்தில் உள்ள ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ளது. தாம்பரம் என்பது ஒரு பெரிய பகுதி, ஜிஎஸ்டி சாலை என்பது அதன் துல்லியமான இடம். உள்கட்டமைப்பை தவிர வரிவிதிப்பால் வேறு எந்த துறைக்கு நிதியளிக்கப்படுகிறது? வரிவிதிப்பு மூலம் திரட்டப்படும் நிதி நாட்டின் பாதுகாப்பு, இராணுவம் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது நாட்டின் இறையாண்மை மற்றும் நீண்ட கால வளர்ச்சியை உறுதி செய்கிறது. வருமான அணுகுமுறை எந்த கண்ணோட்டத்தில் இருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஜிடிபி அளவிடுகிறது? வருமான அணுகுமுறை என்பது ஒரு ஆண்டில் உற்பத்தி காரணிகளான உழைப்பு, நிலம், மூலதனம் ஆகியவற்றின் மூலம் ஈட்டப்படும் கூலி, வாரம், வட்டி மற்றும் லாபம் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாக அளவிடுகிறது. இது உற்பத்தியில் ஈடுபட்டவர்களின் வருவாயை அடிப்படையாகக் கொண்டது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள உலகமயமாக்கலின் ஒரு சாதகமான தாக்கம் என்ன? உலகமயமாக்கல் காரணமாக நுகர்வோருக்கு குறைந்த விலையில் தரமான வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கின்றன. இது மக்களின் வாங்கும் திறனை அதிகரித்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. மனித மூலதனம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? மனித மூலதனம் என்பது ஒரு நாட்டின் உற்பத்தித் திறனை அதிகரிக்கச் செய்யும் மக்களின் அறிவு மற்றும் திறன்களை குறிக்கிறது. கல்வி, பயிற்சி மற்றும் சிறந்த மருத்துவ வசதிகள் மூலம் ஒரு மனிதனை மதிப்புமிக்க மூலதனமாக மாற்ற முடியும். சமூகத்தில் மக்களின் அனைத்து துறை வளர்ச்சியை எந்த கருத்து குறிப்பிடுகிறது? மனித மேம்பாட்டுக் குறியீடு HDI என்பது கல்வி, ஆயுட்காலம் மற்றும் தனிநபர் வருமானம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை குறிக்கிறது. இது ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றத்தை அளவிட பயன்படுகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.